மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட தேவன் நம்மளோடு கூட பேச முடிக்கப்பமா. பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். மார்க் 4ஆம் அதிகாரம், அதுல 16ஆம் வசனத்துல வாசிப்போம். அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும். வசனத்தை கேட்ட உடனே சந்தோஷமாக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன உடனே, அப்பா என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம். ஆலயத்துக்கு வரும் பொழுது நல்ல ஒரு சந்தோஷம், ரட்சிக்கப்பட்ட பொழுது நல்ல சந்தோஷம், ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், சமானமா இருக்கும். ஆலயத்துக்கு முதல்ல போகும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், ஏதோ ஒரு பரலோகத்தில் நுழைகிற மாதிரி இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் ஆலயத்துக்கு வர என்ன பண்ணும், நாளாக ஆலயத்துக்கு போகணுமா, ஜெபிக்கணுமா, வேதத்தை படிக்கணுமா, பரிசுத்தமா வாழணுமா. எல்லாரும் அப்படி வாழ்றாங்க, இப்படி வாழ்றாங்க, நம்ம வாழ முடியும்னு என்ன பண்ணும். ஸ்தோத்திரம். இங்கே கேட்ட உடனே நல்லா பண்ண, முதல்ல சாட்டி நல்லா தான் இருக்கு. சாலம் நல்லா தான் என்ன பண்ண, முதல்ல பயபக்தியா இருந்தான். சோத்திர 1000 வழி படிச்சான். ஆண்டவர்கிட்ட ஞானம் கேட்டான், ஞானத்தை கேட்டான், எல்லாத்தையும் கேட்டான். கேட்ட உடனே எல்லாம் நல்லா தான் பண்ணுச்சு. நல்ல ராஜ்ய பாரியம், சிங்காசனத்தை கருத்து கொடுத்தார். ஆனா கடைசியில போக என்னாச்சு, கேட்ட உடனே அப்படின்னு அதை உள்வாங்க வேறு இல்லாதபடிக்கு என்ன பண்றான், அந்த முடிவு ரொம்ப சோதரம். அந்நிய பெண்ணை என்ன பண்ணுது, அந்நிய நோதலை முடிச்சு என்ன பண்றான், அந்த வழி விலகு போகிறத பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். கேட்டவன கற்பாறையில் விதைக்கப்பட்டவதியாக வாழ்க்கை கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தர் அழியாத நித்திய ஜீவனை, வானமும் பூமி அழிந்து போகும் கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு நம்மளதுங்க அழியாது. கேட்ட உடனே சந்தோஷமாக ஏற்றுவோம். சில பேர் சந்தோஷமா கேட்டோன்னப்ப ஒரு நாளைக்கு போவாங்க, புதுசாக பேசும்போது சந்தோஷமா பேசுவாங்க. அப்படியே பழக என்ன பண்ணும், அவங்களுக்கு வெறுப்பு வந்துடும். வெறுப்பு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ண, அவங்கள பத்தி இவங்க கூட சொல்றது, இவங்களை பத்தி அவங்க கூட சொல்றது. கடைசி 2 பேரும் என்ன பண்ண, சண்டை முட்டி தலை முடிச்ச பிடிச்சி சண்டை போட்டுக்கிறது. ஸ்தோத்திரம். அப்படி அல்ல. வசனத்தை கேட்ட உடனே மாத்திரம் அல்ல, நம்ம முதல்ல தொடக்கம் எப்படி இருக்கோ முடியும் அப்படித்தான் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாட்டிகளை எப்படி நம்ம உற்சாகமா இருந்தோமோ, சாட்டிகளை எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டு உண்மையா இருந்தோமோ, அதே மாதிரி கடைசி வரைக்கும் உங்க ரட்சிப்பு காரியத்துக்கு மாத்திரம் நம்ம சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே போயக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எப்பயுமே சந்தோஷமா இருந்து, எப்பயுமே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, எப்பயுமே கர்த்தருக்கு கீழ்ப்படிதான். 100க்கு 100 தான் நீங்க கீழ்ப்படியல, அட்லீஸ்ட் உங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணும், தேவனுக்கு உண்மையா வாழ முடியும்ல. ஸ்தோத்திரம். இன்னும் நம்ம உலகத்தோடு கூட நம்ம இஷ்டப்படி போயிருந்து, நம்ம இஷ்டப்படி நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா, அப்ப ஆண்டோட வசனத்தை என்ன பண்றோம், நம்ம என்ன பண்றோம், நம்ம அசட்டை பண்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அசட்டை பண்ணக்கூடாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் கொடுத்த குடும்பம், கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை, கர்த்தர் கொடுத்த உயிரை சில அசட்டை பண்ணக்கூடாது. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷம் ஏற்றுக்கொண்டு 17 தங்களுக்குள்ளே வேறு இல்லாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் மீது உபத்திரமும் துன்பம் உண்டான உடனே இடல் அடைகிறார்கள். இவர்களோ கற்பார் நிலத்தில் விதைக்கப்பட்டார். இடல் அடைகிறது. ஸ்தோத்திரம். பரிசுத்தமா டிவி பார்க்கக்கூடாதா, சினிமா பார்க்கக்கூடாதான், நாடகம் பார்க்கக்கூடாதான். ஸ்தோத்திரம். நாடகம் பார்க்கணும். நாடகம் பார்த்தா நாடகத்தையும் பார்த்துக்கிறது, சபைக்கு வந்துக்கிறது, திருவிருந்தும் கையில் பந்தெடுத்து கேட்டால் நான் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்லை, நம்ம வேறு பிரிக்கப்பட்ட ஜாதியாக வேறு உண்டப்படணும். உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் வேறு உண்டப்படணும். வெளியே செழிப்பா இருக்கலாம், வெளியே பெரிய பில்டிங் கட்டலாம், வெளியே நம்ம மேக்கப் பண்ணலாம், வெளியே நல்ல ட்ரெஸ் கொடுத்துக்கலாம், வெளியே வாகனத்தை வச்சுக்கலாம், வெளியே நம்ம போஸ்ட் போட்டு இது பண்ணிக்கலாம், வெளியே பெருசு நம்ம படங்கள். ஆனால் உள்ள எப்படி இருக்கும், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லையா உள்ள என் வாழ்க்கை நாறுதே. ஸ்தோத்திரம். வெளியே நான் சந்தோஷமா வச்சிருக்கேன், உள்ளான ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு அந்த சரியான ஆகாரம் கொடுக்கலையே.
உள்ளான மனுஷனுக்கு சரியான ஆகாரம் கொடுக்கலையே, அது பலன் இல்லாம இருக்கு. எனக்கு அருமையா தேவ பிள்ளைகளே, நம்ம அப்படி உருவமாக கூடாது. வசனத்தை கேட்கணும், வேறு உண்டு பண்ணுவோம். வாழ்க்கை நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். நீங்க வேறு அடையணும்னு தான் தேவநாயகத்தை விரும்புகிறான். சோத்திரம். ஒரு பிள்ளை ஸ்கூல்ல படிச்சு அது நல்லா படிச்சு நல்லா டாக்டர் இன்ஜினியர் வருதான் தன் தாய் தகப்பன்னு ஆசைப்படுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்துச்சுன்னா அது எப்படி மனசு சங்கடமா இருக்குமா இல்லையா? அது பிரயாசப்படணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. நிச்சயமாக பலனை கர்த்தர் கொடுக்குற தேவன். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் சந்தோஷமா உங்களை கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாதீங்க. சோறு வரத்தான் செய்யும், பலன் வரத்தான் செய்யும். அதை தட்டி உதவி. சோர்வுக்குள்ளேயே நீங்க இருந்தீங்கன்னா உங்களை நீங்க எழும்ப முடியாது. அந்த எலும்பி இது பிரகாசிக்க ஆரம்பிக்கணும். கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ண வல்லமையா தேவனா இருக்கிறார். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு, அவர்கள் வேறு இல்லாதபடி இடர்ல காரியம். சில காரியத்தை இடர்லுவாங்க. இடர்களுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கசப்பு இடம் கொடுக்கக்கூடாது. சண்டைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாதிரி மூர்க்கமா பேசுறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். உயரமா அந்த மாதிரி காரியங்கள் எழக்கூடாது, செய்யக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கை வேறு ஊன்றப்பட்ட வாழ்க்கையாக காணப்படணும். அப்போதான் ஆண்டவரின் வாழ்க்கையை நம்ம ஆசீர்வதித்து நம்ம நல்ல ஒரு ஆலமரமாக கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்த தேவனே, எங்க வாழ்க்கை வேறு ஊன்றப்படணும். ஆண்டவரே, சந்தோஷத்தோடு நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். ஆனால் நாளாக நாளாக ஆண்டவரே மங்கி போகாதபடிக்கு எங்கள் திரியை எரிய பண்ணுவீராக. மங்கீரிய திரிய அணைக்காத கர்த்தர் அல்லவா தேவனே, உம்முடைய வல்லமையில கரம் இறங்கி உம்முடைய பிள்ளைகளை வாழ்க்கையில அற்புதங்களை செய்யட்டும். ஆண்டவரை இடலிடாதபடிக்கு, ஆண்டவரை யாரெல்லாம் இடர்கள் பண்றாங்களோ அதெல்லாம் எடுத்து கொடுப்பீராக. இந்த பிள்ளைகள் வேறுண்டப்படாதபடிக்கு, எந்த விதமா சத்ரு உள்ளே புகழாதபடிக்கு தேவநாயகத்தில் உடைய பிள்ளைகளை வேலையடைக்க முடியாது செபிக்கிறேன். உடைய பிள்ளைகள் வேறுண்டப்பட, என் வாழ்க்கை வேறுண்டப்படலையேன்னு சொல்லி பாதிப்போடு இருக்கிற பிள்ளைகள் அற்புதங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீர். எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை எனக்கு